வியூ பாலம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புர்ஜ் அல் அரபா சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. உலகத்திலேயே வந்து 7 ஸ்டார் ஹோட்டலு இந்த ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தால பூசப்பட்ட ஹோட்டல். ஸோ எங்க பார்த்தாலும் வந்து தங்கமா தான் இருக்கும் அங்க. அந்த மாரி ஒரு ஹோட்டல் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க, ஹோட்டலுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வியூ பாலத்துக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் அல் அரபா. சைட் இன் புர்ஜ் அல் அரபா டைட்டில் போட்டாச்சுங்க. ஒரு என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமா வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வரவேற்பு ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம வந்து பேட்டரி கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கடலுக்கு நடுப்புற இருக்கு. ஸோ நம்ம வந்து பேட்டரி கார்ல கூட்டிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். ஸோ எவ்வளோ பிரமிப்பா இருக்கு பாருங்க. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜா அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸோ நம்ம டிக்கெட்டை வந்து இங்க செக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பேட்டரி கார்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. புர்ஜ் அல் அரபாவுக்கு காலடி எடுத்து வைக்க நம்ம வந்து தயாராகிட்டோம். ஸோ வண்டி மூவ் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. வாங்க போலாம். இதுதான் வந்து ஸ்டாப்பிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் மாதிரி இது. ஸோ இந்த செக் போஸ்ட் நம்ம வந்து கடந்து தான் போகணும். பட் இல்லாத இது வந்து ஒரு போட்டோ ஷூட் மாதிரி. இந்த இடத்துல நின்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களும் வந்து பிடிக்கிறாங்க. பட் வந்து 5000 6000 ஒரு போட்டோக்கே வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மட்டும் நம்ம செல்லை எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் மறுபடியும் அதே பேட்டரி கார்ல. வாவ், எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இதை பார்த்தா ஹோட்டல் மாதிரியா இருக்கு. ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு அமேசிங்கான பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த ஹோட்டல். ஸோ உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்டார் ஹோட்டல் இது ஒண்ணுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெமிரா பீச். ஸோ நம்ம அந்த பீச்சுக்கு தான் நெக்ஸ்ட் நம்ம போக போறோம். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உலகத்திலே பணக்கார பீச் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெமிரா பீச் தான். அதுவும் நம்ம பார்க்கலாம் போயிட்டு. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் அல் அரபாவோட என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, அதாவது இது இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கு. அங்க இருக்க சர்வர் முறைக்கொண்டு எல்லாமே வந்து நீட்டா வந்து கிளீனா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ். ரொம்பவே அருமையா இருந்துச்சு. ஒரு 10 20 கிளாஸ் கூட குடிக்கலாம் போல. இது அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல நம்ம மேல போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாருங்களா லிஃப்ட். பக்கம் இருக்கிறது எல்லாமே கடல். ஓகே, லிஃப்ட்ல இருந்து நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. லிஃப்ட் சூப்பர் உண்மையாலுமே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வெல்கம் பண்ணதுக்காக வந்து கைடன்ஸ் பண்ணதுக்காகவும் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. ஸோ அவரு அதை பாத்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ராஜா இருந்தாங்க, இங்க ராணி இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து தங்கம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ள போனோம், இதுல போனோம், கைட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 8 ரூம் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ரூமும் வந்து நம்ம கூட்டிட்டு போய் காமிக்கிறது அவளோட வேலை. ஸோ இங்க பாருங்க, ஃபுல்லு தங்கம் தான். மேல இருக்கிறது எல்லாமே தங்கம் தான். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு கம்பீரமா இருக்குது அந்த ஹோட்டல்ல. ஃபுல்லு தங்கத்தால் பூசப்பட்ட ஹோட்டல். நம்மளை கைட் பண்ணதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ நீங்க சப்போஸ் வழி தெரியாத எங்கன்னா போயிட்டீங்கன்னா கூட அவ்வளோ அருமையா மரியாதையாகவும் நம்மளை வந்து ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவு வந்து மரியாதை ட்ரீட் பண்றாங்க இவங்க. இந்த படிகள் தான் நம்ம வந்து மேலே போனோம்.
இந்த படிக்கட்டு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான். இது நீங்க பாக்குறது எல்லாமே தங்கம் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்கு பாருங்க. கடலுக்கு நடுப்புற வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து ஒரு ஹோட்டல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பீச்சை வந்து பார்க்கறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரு. ஸோ நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பெருசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க நீங்க. அந்த லெவல்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது டைனிங் ஏரியா இது. ஸோ புர்ஜல் அரபா ராஜா ராணிலாம் வந்து டைனிங் இங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து டெக்னாலஜி தான். தட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட்ல வந்து ஸ்க்ரீன் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பக்கத்தில் வந்து மெனு கார்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெசேஜ் போயிடும். ஸோ அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எடுத்துட்டு வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த ராஜா ராணி வந்து வாழ்ந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி இந்த ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்கம் தான். தங்கத்தில் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து தங்கம் தான். தண்ணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா இது. ஸோ ராஜா ராணி இங்க தான் வந்து உட்காருவாங்க. இங்க இருக்கிற ஃபுல் வியூ வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஃபுல்லா போட்டிருக்கு. ஸோ இந்த பில்டிங்ஸ் வந்து எப்படிலாம் கட்டியிருக்காங்க, எந்தெந்த ஆண்டு எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்க இருக்க பலகையில வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. எல்லாமே டிஜிட்டல் தான். அப்படியே நம்ம கை வச்சிங்கன்னா அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாமே டிஜிட்டல் தான். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. இங்க வேலை செய்யறவங்களோட சர்வெண்டோட ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க இந்த ட்ரெஸ். ஒரு பணக்கார ஹோட்டலுக்குரிய அந்த சர்வனோட ட்ரெஸ் வந்து பாருங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். அந்த அளவு இருக்குது அந்த ட்ரெஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வேலை செய்யறவங்கள மேனேஜர், ஸோ சர்வெண்ட் இவங்களாம் வந்து யூஸ் பண்ற அந்த ட்ரெஸ் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம் வாழ்க்கையில. இந்த கிளாஸ்ல இருந்து பாருங்க எவ்வளவு வியூ வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து ஜெமிரா பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வியூ. இது பயங்கரமா இருக்கு. எப்படி தங்கத்திலே வந்து பூசி வச்சிருக்காங்க பாருங்க. பார்க்க சொல்ல அப்படியே எப்படி இருக்கு பாருங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்க ரெஸ்ட் ரூம். ஸோ இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து யார் வேணாலும் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதை அழுத்த தேவையில்ல, மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிடும். ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி கண்ணாடி பாருங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன மாதிரி ஒர்த்தா இருக்கு பாருங்க. ஸோ ஒருத்தர் பின்னாடி வந்து கோட் ஷூட் போட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவார். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா பிடிச்சிட்டு வர சொல்ல வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொருத்தர் வந்து செக்யூரிட்டி வந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து அவ்வளோ மரியாதையாக ட்ரீட்மெண்ட் பண்ணார். எல்லாருமே சரி, எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ரூம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேடமோட ரூம். அதாவது வந்து என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, இது ராஜாவோட ரூமா, அது வந்து ராணியோட ரூமா, அந்த மாதிரி வந்து நம்மள வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணி நம்ம தான் ராஜா ராணின்னு சொல்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் எங்களுக்கு. எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணி. ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ராஜா ராணியோட ரெஸ்ட் ரூம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்கம் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உள்ள நோஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு மாதிரி இருக்கு. அந்த ஹாலுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா குளியல் அறை. ஸோ நடுப்புற வளையமாக போட்டு அதில் வந்து குளியல் பண்ணுற மாதிரியும் ரெஸ்ட் ரூமும் இருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல இப்படி திரும்பினீங்கன்னா ஃபுல்லும் தங்கம் தான் குளிக்கிற இடம். ஸோ இந்த கதவு முறை கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் பூசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சங்கம் எல்லாமே தங்கம் தான். எப்படி இருக்கு பாருங்க, ஜக ஜக ஜகன்னு மின்னுது பாருங்க அப்படி. அடா 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 அடா, தங்கம் ஃபுல்லா அடே தடவிட்டே வந்தேன் நான். என்ன மாதிரியான ஆளுங்க இவங்க, ஃபுல்லா தங்கத்துல தான் வந்து மூழ்கி வச்சிருக்காங்க. ஃபுல்லும் தங்கம், கைப்பிடியில இருந்து எல்லாமே தங்கம் தான். அதுல அந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு வரல, அந்த மாதிரி இருக்கு இடம். அடுத்து வந்து ராணியோட ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராணியோட ரெஸ்ட் ரூம். ஸோ இதுவும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்திலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அவ்வளோதான் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜெமிரா பீச் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பீச். ஸோ இந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஜெமினா பீச். அதாவது வந்து உலகத்திலே பணக்கார ஹோட்டல் இதுதான். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே பணக்கார பீச்சும் அதுதான். துபாய்னா துபாய் தான், என்னமா பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்மள வந்து பேட்டரி கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க, வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் மூலியமா வந்து உலகத்திலே பணக்கார பீச்சான ஜெமிரா பீச்சை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாத பாருங்க.